இந்த மருந்தை எடுத்துக்கொண்டால் பழக்கமானது விடும். ஆம். பழக்கத்தில் இருக்கும் மக்களை பழக்கமின்றி மாற்றுவோம். மேலும் பழக்கமற்ற இந்தியாவை காணும் கனவு உள்ளது. இன்னைக்கு நம் நாட்டில் மிக மோசமான விஷயம் என்ன தெரியுமா? பழக்கம். வீடுகள் அழிந்து போகின்றன, மக்களின் வாழ்க்கைகள் அழிந்து போகின்றன. சத்கர்தார் ஆயுர்வேத மருந்துகள் அடிக்ஷன் கில்லர் என்ற பெயரில் ஒரு மருந்தை உருவாக்கியுள்ளது. இது மக்களை பழக்கத்திலிருந்து விலக உதவுகிறது. பழக்கமற்ற இந்தியாவுடன் இணைந்து இவர்களின் ஆயுர்வேத மருந்து சமுதாயத்திற்கு ஒரு வகை வரமாகும். பழக்கம் என்பது பீடி, சிகரெட், தும்பாக்கு, மதுபானம், கஞ்சா எதுவாக இருந்தாலும் எல்லா பழக்கங்களிலிருந்தும் விடுபட முடியும். நீங்கள் மதுபானம் குடிப்பவராக இருந்தால், அதை விட்டுவிட விரும்பினால், நீங்கள் சத்கர்தார் அடிக்ஷன் கில்லரின் உதவியை பெறலாம். மேலும் நம் நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். பழக்கமற்றதாக இருக்க வேண்டும். இப்போது நீங்கள் மதுபானம் குடிப்பவராக இருந்தாலும், குட்கா, தும்பாக்கு போன்ற பழக்கங்களில் ஈடுபட்டிருந்தாலும், அந்த பழக்கங்களை விட்டுவிட விரும்பினால், நம்முடைய சகோதரி அடிக்ஷன் கில்லர் என்ற ஒரு மருந்தை உருவாக்கியுள்ளார். இது பழக்கங்களை விடுவதற்கு மிகவும் உதவிகரமாகவும் பயனுள்ளதாகவும் உள்ளது. எனவே இன்று இந்த மங்களகரமான கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நம்முடைய சகோதரியை நாம் மனமாற வரவேற்கிறோம். மகாராஜ் ஜி, இந்த மருந்து என்பது சத்கர்தால் என்ற ஆயுர்வேதிக் சூத்திரம், அடிக்ஷன் கில்லர். இது என்ன செய்கிறது? இது அடிப்படையில பழக்கங்களை விடுவதில் மக்களுக்கு உதவுகிறது. ஏனெனில் இந்த மருந்தில் பல்வேறு மூலிகைகள், பல ஆயுர்வேத மூலிகைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. நீங்கள் இதன் பின்புறம் எழுதப்பட்டிருப்பதை பார்த்தாலும் அதில் பிராமி, கிலோய், அஸ்வகந்தா, நெல்லிக்காய் ஆகியவை உள்ளன. இந்த வகையான மூலிகைகள் இதில் உள்ளன. மேலும் இந்த மருந்து 4 கட்டங்களில் செயல்படுகிறது. முதல் கட்டத்தில் இது மன அழுத்தத்தை குறைக்கிறது. அதனால் நமது கோகரு என்பது ஒரு ஆன்டி ஸ்ட்ரெஸ் மருந்தாகும். இரண்டாவது கட்டத்தில் இது உங்கள் உடலை சுத்தமாக்குகிறது. அதற்காக இதில் மஞ்சள் உள்ளது. இது ஒரு இயற்கை டிடாக்சிடென்ட். மேலும் இதில் நெல்லிக்காய் உள்ளது. இது வைட்டமின் சி ஆல் நிறைந்தது. எனவே இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. உங்களிடம் கிலோய் உள்ளது. இது அமிர்தத்திற்கு இணையான மூலிகை. மூன்றாவது கட்டத்தில் போதை பழக்கத்தை விட முயற்சிப்பவர்களுக்கு ஏற்படும் வாந்தி, பலவீனம், தூக்கமின்மை போன்றவற்றை நீக்க இதில் அஸ்வகந்தா, சங்குபுஷ்பி உள்ளன. இவை நல்ல தூக்கம் மற்றும் உடல் சீராக உதவுகின்றன. நான்காவது கட்டத்தில் போதையால் பலவீனமான கல்லீரல், இதயம் அல்லது சிறுநீரகங்கள் மீண்டும் புதுப்பிக்கப்பட இவை உதவுகின்றன. அருமை. ஆம். இப்போது நீங்கள் மது குடிப்பது, குட்கா, தும்பாக்கு போன்ற நஷா பயன்படுத்துவது போன்றவை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த நஷாவை விட்டுவிட விரும்பினால், எங்கள் சகோதரி மற்றும் சுந்தர் சிங் அவர்களின் குழு அடிக்ஷன் கில்லர் என்ற ஒரு மருந்தை உருவாக்கியுள்ளனர். இந்த மருந்தை எவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம் மற்றும் எப்படி? மகராஜ் ஜி, இது பவுடர் மற்றும் திரவ வடிவில் உள்ளது. இதை நோயாளிக்கு தினமும் 2 முறை தரவும். திரவமெனில் 8 பப்பாந்து துளிகள் பால் அல்லது தண்ணீரில் கலக்கவும். பவுடர் எனில் காலை மற்றும் மாலை தலா 3-5 கிராம் உணவில் கலந்து கொடுக்கலாம். அருமை. அதனால் இப்போது உங்களில் யாராவது மதுபானம் அல்லது போதை விட விரும்பினால், அல்லது உங்கள் நெருங்கியவர்களை விட வைக்க விரும்பினால், இந்த மருந்து உங்களுக்கு உதவியாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கலாம். இந்த மருந்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சி வரட்டும். சில வேளைகளை இந்த மருந்து செய்கிறது, ஆனால் சில உங்கள் சொந்த மன வலிமையும் தேவைப்படுகிறது. ஆனால் உங்கள் மன வலிமை, நீங்கள் சொல்கிறீர்கள் நான் விட விரும்புகிறேன், ஆனால் என்ன செய்வது, இது பழக்கமாகிவிட்டது. அந்த பழக்கத்திற்கும் அந்த அடிமைத்தனத்திற்கும் விடுவிக்க இந்த சகோதரி இந்த மருந்தை உருவாக்கியுள்ளார். சரி, ரொம்ப சிறப்பு. உங்கள் ஆராய்ச்சிக்காக கையொப்பமிடுங்கள். ஏனெனில் சமுதாயத்திற்காக போதையில்லாத இந்தியாவை உருவாக்குவதற்காக இவர் மிகச்சிறந்த முயற்சி செய்துள்ளார். இதற்காக இவருக்கு வரவேற்பும் மரியாதையும் பாராட்டும் வழங்கப்பட வேண்டும். நன்றி. மகிழ்ந்திரு.